நேரு குடும்பத்தின் கோட்டையாக இருக்கிற தொகுதிகள்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அமேதியும் ரேபரேலி தொகுதியும் தான். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி பாஜக வேட்பாளரான ஸ்மிருதி இரானி கிட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுறாரு. காங்கிரசின் பாரம்பரிய தொகுதியான அமேதியில ராகுல் காந்தியை தோல்வியை சந்திச்சது இன்னைக்கு வரைக்கும் பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வருது. அதனாலேயே என்னமோ இந்த முறை மற்றொரு குடும்ப தொகுதியான ரேபரேலியில இந்த முறை போட்டியிடுறாரு ராகுல் காந்தி. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகு அமேதி தொகுதியில நேரு குடும்பத்தை சாராத கிஷோரிலால் சர்மா என்பவரை காங்கிரஸ் வேட்பாளரா அறிவிச்சிருக்குது. தங்களோட குடும்பத்தோட பொக்கிஷமான தொகுதியா கருதுற அமேதியை காங்கிரஸ் கைவிட்டதற்கான காரணத்தையும் அமேதியின் தேர்தல் வரலாற்றையும் இந்த வீடியோல பார்ப்போம். 1967ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது திலோய், சலோன், ஜக்தீஷ்பூர், கௌரிகஞ்ச் மற்றும் அமேதி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி அமேதி நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்படுது. அதன்படி அதே 1967ஆம் ஆண்டில் நடந்த பொதுத் தேர்தலில் அமேதியில் வெற்றி பெறுறாரு காங்கிரஸ் வேட்பாளர் விஜயதர் பாஜ்பாய். இதன் மூலமா 10 ஆண்டுகள் அமேதி தொகுதியை காங்கிரஸ் வசம் தக்க வைக்கிறாரு இவர். ஆனா 1977 தேர்தலில் தனது அரசியல் வாரிசான இளைய மகன் சஞ்சய் காந்திய நம்பகமான அமேதி தொகுதியில் களமிறக்கிறாரு இந்திரா காந்தி. ஆனா அப்ப எமர்ஜென்சி காலகட்டம்ங்கிறதுனால ஜனதா கட்சி வேட்பாளர் ரவீந்திர பிரதாப் சிங் 76,000 வாக்குகள் வித்தியாசத்துல சஞ்சய் காந்தியை தோற்கடிக்கிறாரு. ஆனா இதற்கடுத்து நடந்த 1980 தேர்தலில் விட்டதை பிடிக்கிறாரு சஞ்சய் காந்தி. இதனால அமேதி எனும் பொக்கிஷம் நேரு குடும்பத்தின் கைவசத்துக்கு வருது. அதே ஆண்டு விமான விபத்துல சஞ்சய் காந்தி பலியாக 1981ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் அவரோட அண்ணன் ராஜீவ் காந்தி அமேதி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. 1984 பொது தேர்தல் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா அமேதி தொகுதியிலிருந்து நேரு குடும்பத்துல ஒரு பக்கம் ராஜீவ் காந்தி போட்டியிட, அவரை எதிர்த்து மற்றொரு பக்கம் சஞ்சய் காந்தியோட மனைவி மேனகா காந்தி சுயேட்சையா போட்டியிடுறாங்க. அடுத்த 1989 தேர்தலில் அமேதியை தக்க வச்ச ராஜீவ் காந்தியால தன்னுடைய பிரதமர் பதவியை தக்க வைக்க முடியல. பிறகு 1991 நடந்த குண்டுவெடிப்புல கொலை செய்யப்படுறாரு ராஜீவ் காந்தி. இந்த காலகட்டத்துல தான் நேருவின் நேரடி வாரிசுகளிடமிருந்து விடைபெறுது அமேதி தொகுதி. இதுக்கு பிறகு 1991 இடைத்தேர்தலில் நேரு குடும்பத்தின் நெருங்கிய உதவியாளரான சதீஷ் சர்மா போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. அதுக்கடுத்த 96 தேர்தலையும் இதே முடிவு எதிரொலிக்குது. அதுக்கு பிறகு 1998 நடந்த தேர்தலில் முதன்முறையா அமேதி தொகுதியை தட்டி பறிக்குது பாஜக. இதுல காங்கிரஸ் வேட்பாளர் சதீஷ் சர்மாவை பாஜகவை சேர்ந்த சஞ்சய் சிங் தோற்கடிச்சு வெற்றி பெறுறாரு. அடுத்ததா நேரடி அரசியல் களத்துல அடியெடுத்து வச்ச சோனியா காந்தி 99 தேர்தலில் அமேதியில போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. இதனால அமேதியை மீண்டும் காங்கிரஸ் கைப்பற்றுது. அதன் பிறகு அமேதி தொகுதியை நேரு குடும்பத்தின் இன்றைய வாரிசான ராகுல் காந்திக்கு விட்டு கொடுக்கிறாரு சோனியா காந்தி. அடுத்து நடந்த 2004 தேர்தலில் ராகுல் காந்தி பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுறாரு. தொடர்ந்து 2009, 2014 தேர்தலையும் அமேதியிலேயே தொடர் வெற்றியை குவிக்கிறாரு ராகுல் காந்தி. ஆனா 2019 தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி கிட்ட வெறும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திக்கிறாரு ராகுல். இதனால நேரு குடும்பத்தின் மாபெரும் செல்வாக்கு வீழ்ச்சியை சந்திக்குது. தோல்வியின் காரணமா மீண்டும் அமேதியில் போட்டியிட விரும்பாத ராகுல் காந்தி இம்முறை ரேபரேலியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அமேதி எங்களுக்கு வெறும் தொகுதி மட்டுமில்ல, புனித நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வருது காங்கிரஸ் கட்சி. ஆனா அப்பேற்பட்ட உணர்வு பூர்வமான நிலத்தில் தான் இந்த முறை நேரு குடும்பத்தை சாராத கிஷோரிலால் சர்மா என்பவரை களமே இருக்குது காங்கிரஸ். இவரு பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை தோற்கடிச்சு மீண்டும் அமேதி என்னும் கோட்டையை மீட்டெடுப்பாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.